வணக்கம். எல்லாருக்கும் பொங்கல் நாள் வாழ்த்துக்கள் முன்னாடியே சொல்லிடுறேன். இன்னைக்கு ஏதாவது புரிஞ்சிருக்கும். எல்லாருக்கும் ஒரே ஒரு ஒத்துமை தான் இருக்குது. இதில் ஒருத்தர் மட்டும் உங்களுக்கு வித்தியாசமாக ஒருத்தர் இருப்பார். இந்த இங்கே இருக்கார் இல்லையா, கண்ணாடி போட்டுக்கிட்டு. அவர் தமிழ்நாட்டுக்காரர் இல்லை, அவர் ஹிந்திக்கார். நம்ம அந்த விஷயத்துக்கு வருவோம். நம்ம இப்போ இங்கே இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் அறிவு சார்பாக பேசுகிறவங்க. இந்த சூர்யா பற்றி தெரியாது, அது டிஎம்கேவுக்கு ஆதரவாக பேசுகிறவருங்கிறதுனால போட்டு வச்சுருக்கேன். அது கொஞ்சம் புத்திசாலிங்க, கொஞ்சம் தமிழ் மேலே பற்று உள்ளவங்க, கொஞ்சம் நல்லவங்க அப்படின்லாம் சொல்லிக்கலான்னு வச்சுங்க. எல்லாரும் அந்த மாதிரி. நான் இந்த சைடில் இருக்கவங்கள வரல, இந்த வீரமணிக்கும் ஈவேராவுக்கும் எல்லாம் வரல, மீடியா ஆளுங்களெல்லாம் சொல்கிறேன். இவங்க கொஞ்ச நாளாக இப்போ பார்த்துருப்பீங்க, இந்த சுகி சிவம் பேசுகிற அதெல்லாம் நல்லா பேசுவார். அவரெல்லாம் குறையெல்லாம் சொல்ல வரல இங்கே யாரையும். அந்த அளவுக்குலாம் நான் வளரல. நான் பேச வந்தது அவங்க பேசுகிறதுல என்ன கண்டுபிடிச்சிருக்கோங்கிறது தான் பேச வரோம், புரிஞ்சுக்கிறதுக்காக. அவருடைய பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வித்தியாசமாக இருக்குது. அதாவது கொஞ்சம் ப்ரோ டிஎம்கே சைடில் அப்படி பேச ஆரம்பிக்கிறாரு. ஒரு மாதிரி என்ன சொல்கிறாரு, ஏன் குலதெய்வம் அப்படி இப்படிங்கிற கேள்விக்கெல்லாம் போகிறாரு. குலதெய்வம் எனக்கெல்லாம் தெரிஞ்சு ரொம்ப வருஷமாக இருக்காங்க. ஏன் இப்படியெல்லாம் புதுசாக பேசுகிறாருன்னு தெரியல. அவரும் ஒரு சைடு. இந்த ஜேம்ஸ் வசந்தன்லாம் குற்றம் நடந்துச்சுன்னா குற்றவாளிகளை விட்டுருங்க, பாதிக்கப்பட்டவங்கள தான் திட்டணுங்கிற லெவலுக்கு போயிட்டாரு ஜேம்ஸ் வசந்தன். அவரும் ரொம்ப நல்ல டைப்பு, ரொம்ப தமிழ் மேலே பற்று உள்ளவர், ரொம்ப நல்ல டைப்பு. அவரெல்லாம் குறையெல்லாம் சொல்ல வரல. திருப்பி இந்த ஜெயரஞ்சன்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கொந்தளிச்சு பேசுகிறாரு. அவர் ஏன் இப்படி பேசுகிறாருன்னா, கொஞ்சம் பொதுவாகவே கொஞ்சம் ஒரு மாதிரி அவருடைய டோன்லாம் அப்படி தான் இருக்கும். நிறைய பேர் அவர் டோன் அப்படி ஒரு மாதிரி மிரட்டுற மாதிரி பேசுகிறாருன்னெலாம் சொல்கிறாங்க. அவர் எப்போவுமே அப்படி தான் பேசுவார். பேச்சு அப்படி தான் இருக்கும். இப்போ என்ன தப்போ இப்படி பேசுகிறாரு. முன்னாடி சரியாக அப்படி பேசுவார். இப்போ உணர்ச்சி வசப்பட்டு தப்போ இப்படி பேசுகிறாரு. கடன் வாங்கினா உனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. உனக்கு உங்கள் அப்பாவை கடன் வாங்குறாரு, நீயா கடன் வாங்கின அப்படின்னு பேசுகிறாரு. அவருக்கே தெரியும் நல்ல தப்பு பண்ணுறோங்கிறது தெரியும். இவங்கெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரைட்டு, இதெல்லாம் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க. இவர் கி வீரமணி எப்போவுமே ஜல்ரா அடிக்கிறவர், அதனால் அவரை பற்றியும் பேச வேண்டியதில்லை. ஏன் இப்போ பெரியாரை போட்டு பொழன்னு பொழக்கிறாங்கன்னா அதையும் பற்றி பேச போகிறோம். சம்மந்தமே இல்லாமல் நடுவில் ஏன் அடி வாங்குறாரு இந்த பெரியாருங்கிறத பற்றியும் பேசுவோம். ஏன் அடி வாங்குறாரு அப்படிங்கிறது. இந்த இன்னொருத்தரை இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன் நான், வேற ஒன்றும் இல்லை. அவர் ரஜீவ் மல்ஹோத்ரான்னு பேர். அவர் ராஜீவ் மல்ஹோத்ராவா ரஜீவ் மல்ஹோத்ராவான்னு தெரியாது. ரொம்ப வருஷமாக இவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதாவது பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ முக்கால்வாசி இந்த ஆர்எஸ்எஸோடைய புக்கெல்லாம் இருக்கு இல்லையா, புக்கு பாடங்கள் எல்லாமே இவருடைய கண்டுபிடிப்புகளும் இவருடைய ரிசர்ச்சும் தான். இன்ஃபினிட்டி ஃபவுண்டேஷன் ஒன்று வச்சுருக்காரு. அவரும் இப்போ முன்னாடி பயங்கரமாக ரிசர்ச்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தார். இப்போ கடைசியில் இந்த குரூப்பில் சேர்ந்துட்டார். அதாவது டிஎம்கே குரூப்பில் சேரல. அவர் என்ன பண்ணுறாருன்னா, இப்போ இவங்கெல்லாம் இப்படி டிஎம்கேவுக்கு ஜால்ரா அடிக்கிறாங்களோ, அவரும் சம்மந்தமே இல்லாமல், அதாவது ஒரு கருத்து நீங்கள் உண்மைன்னு நம்பிட்டீங்கன்னா அதுக்குள்ளே எப்படி சம்மந்தம் இல்லாமல் ஆழமாக உள்ளே இறங்கி வேலை செய்வீங்க, அதாவது மூளை மழுங்கி போயிருங்கிறதுக்கு இவர் ரஜீவ் மல்ஹோத்ராவோ ரொம்ப ஒரு சிறந்த உதாரணம். அவர் நல்ல புத்திசாலி. திருப்பி சொல்கிறேன், நம்ம குறை சொல்கிற அளவுக்குலாம் அவங்கெல்லாம் யாரும் இல்லை. நம்ம அது அவங்க பண்ணுற இப்போ தப்புக்களுக்க பற்றி தான் மட்டும்தான் பேசுகிறோம். அவர் பயங்கரமாக, அதாவது கண்டுபிடிப்பெல்லாம் கண்டுபிடிப்பார். இது இந்தியாவில் இது தான் இருந்துச்சு, அப்போ அப்படி இருந்துச்சு, இந்தியாவோட எக்கனாமி எப்படி இருந்துச்சு, அதனால தான் பிரிட்டிஷ் வந்தாங்க, இந்தியாவிலேருந்து எவ்வளோ அதெல்லாம் பயங்கரமாக பேசுவார். இந்தியாவிலேருந்து பிரிட்டிஷ் எவ்வளோ திருடினாங்க, அதெல்லாம் பயங்கரமாக கண்டுபிடிச்சி ஆதாரத்தோட ஒரு பேப்பர் பப்ளிஷ் பண்ணுறது, அந்த அளவுக்கு பெரிய ஒரு ஆள். இப்போ என்ன ஆகிப்போச்சு, அவருடைய ரீசெண்ட் ஒரு வீடியோ பார்த்தேன். நம்ம முஸ்லீம்கள் ஆட்சிக்கு வந்தது, அங்கே ஐயருங்க அதாவது ஐயருங்க ராஜாவுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களாம். கொஞ்சம் தெளிவாக நான் பேசுகிறது புரியுதாங்கிறத பார்த்துங்க.
ஐயருங்களை குறை சொல்ல வரல, ராஜாக்களை குறை சொல்ல வரல, முஸ்லீம்களை குறை சொல்ல வரல. அவர் சொன்ன கருத்து என்னன்னா, அதாவது நம்மளுடைய அறிவுஜீவிகளாக இருந்த ஐயருங்க, அதாவது ராஜாவுக்கு அட்வைஸ் பண்ண ஐயருங்க, முறப்பிரகாரம் ராஜாங்களுக்கு முஸ்லீம்கள் வரப்போகிறாங்க, முஸ்லீம்களை எப்படி தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லாமல் விட்டுட்டாங்களாம். இதை உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அதாவது அவர் என்ன சொல்ல வராருன்னா, நீங்கள் வெளிப்படையாக ஒரு சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிற மாதிரி தெரியும்னா, ஐயருங்க வந்து முஸ்லீம்கள் வரதை தடுக்காமல் விட்டுட்டாங்கங்கிற மாதிரியும் ஐயருங்களை குறை சொல்கிற மாதிரியும் இருக்கும் உங்களுக்கு. அது இல்லை, அங்கே தான் மேட்ரு. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஐயருங்கள் தான் உலகத்திலேயே புத்திசாலிங்கனும், அதாவது அவங்கெல்லாம் தனியாக வேறு எங்கேயோ இருந்து வந்தவங்க, இதுலேயே கிடையாது, இந்த உலகமே கிடையாது, அவங்கெல்லாம் வெளியிலேருந்து இம்போர்ட் பண்ணி கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. இந்த ஐயருங்க தான் வந்து ராஜாக்களை வழி நடத்தினாங்கன்னும், ராஜாக்களுக்கு பேசிக்காக புத்தியே இல்லைங்கிற மாதிரியும், ராஜாக்கள் ஐயருங்களை நம்ம சொல் பேச்சத்தான் கேட்டுக்கிட்டு போர் பண்ணாங்கன்னு திருப்பி சொல்கிறேன். ஐயருங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. அதுக்கு அந்த இன்ஃப்ளூயன்ஸை பற்றி வேறு ஏதாவது ஒரு வீடியோவில் பேசுவோம், அது வேறு விஷயம். போர் போகிறதுக்கு, போரை நடத்துறதுக்கு, அதாவது வருங்காலத்தை கணிச்சு அவங்க வந்து அப்படியே தடுத்துறதுக்கெல்லாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கம்யூனிட்டிக்கு வந்து, அதாவது நீங்கள் வந்து ஒரு கருத்துக்கு உள்ளே இறங்குறீங்க, இந்த கருத்தை வந்து நடுவில் உங்களால் எங்கேயுமே சீர்தூக்கி திருப்பி பார்த்து, அதாவது நான் பண்ணுறது தப்பாங்கிறத ஒரு சைடில் இப்படி யோசித்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து நேரம் பத்தலைனாலோ இல்லை முடியலைனாலோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு ஆளாயிருவீங்க. எப்படி இவங்கெல்லாம் எல்லாரும் வந்து இப்போ எப்படி இங்கே மீதி இருக்கிற ஆளுங்கெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்து ஜால்ரா அடிக்கிற, அதாவது டிஎம்கேவுக்கு ஜால்ரா அடித்து செருப்படி வாங்கிட்டு இருக்காங்களோ, அவர் அங்கே அது மாதிரி ஜால்ரா அடிக்கிறார். அவர் யாரும் செருப்பெல்லாம் அடிக்க மாட்டாங்க, ஏன்னா அவர் வந்து யூஎஸில் இருக்கார். அவர் வந்து இன்டலெக்சுவலாக பெரிய லெவலில் மட்டும் பேசுகிறார். சரி, இப்போ இவரை ரொம்ப வருஷமாக நான் கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். இவருடைய போக்கு வந்து அப்படியே கழுதை தெரிஞ்சு கட்டெரும்பாச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இவருடைய போக்கு இப்படியே வருது. இப்போ இவங்கெல்லாமும் அதே மாதிரி தான், நல்ல புத்திசாலிகள் தான், நிறைய பேர் நல்ல புத்திசாலிகள் தான், ரொம்ப நல்லவங்க. ஜேம்ஸ் வசந்தன், சுகி சிவம்லாம், அவர்லாம் வந்து ரொம்ப நல்லவர். இப்போ இவங்கெல்லாம் என்ன ஆயிட்டாங்கன்னா, அப்படியே வந்து அதாவது அந்த கருத்துக்களை வந்து திருப்பி ஒரு தடவை இப்படி ரெஃப்ரெஷ் பண்ணி மறந்துடுறாங்க. அதாவது திருப்பி ஒரு தடவை தலையாட்டி நம்ம பண்ணுறது தப்பா சரியாங்கிறத கொஞ்சம் கூட சீர்தூக்கி பார்க்காம இப்படி பண்ணி இதுக்குள்ளே உள்ளே போய் அந்த குழிக்குள்ளே சாக்கடைக்குள்ளே விழுந்துட்டு எந்திரிக்க முடியாமல் தத்தளிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு ஆளாயிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில், இந்தியாவில் எல்லாமே நியூஸ் சேனல்லேருந்து எல்லாமே ஆளுங்கட்சியோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. இதை வந்து இது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம், இதை நம்ம ஒன்றும் புதுசாக கண்டுபிடிக்கல. இது சும்மா இது எதுக்குன்னா இந்த ஒரு கோர்வைக்காக உங்களுக்கு சொல்ல வரேன். இப்போ இந்த 2 கட்சிகள் தான் இப்போ கண்ட்ரோல் பண்ணுது எல்லாத்தையும். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா டிஎம்கே வந்து பத்திரிகையாக இருந்தாலும் சரி, இன்டலெக்சுவல்ஸு, அதாவது இன்டலெக்சுவல்ஸ்னால் தமிழ் தேசியம் சார்ந்து பேசுகிறவங்கள விட்டுருங்க, கம்யூனிசம் சேர்ந்து பேசுகிறவங்கள விட்டுருங்க. இந்த குரூப், அதாவது மீதி இருக்கிற இந்த மேலே காமிச்சோம் இல்லையா, இந்த குரூப்பெல்லாம் வந்து இவங்கள தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. பிஜேபியை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கவங்க, இந்த நார்த் இந்தியாவில் இருக்க இன்டலெக்சுவல்ஸு, இவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க. இல்லைன்னா அவங்களோட கருத்துக்கள் காணாமல் போயிடுது. ஏன் வந்து இவங்க 2 பேருக்கும் இந்த நிலைமை, அதாவது தமிழ்நாட்டில் எதிர்க்கிற எதிர்கட்சிக்கும் இந்தியாவில் இருக்க எதிர்கட்சிக்கும் ஏன் இந்த தட்டுப்பாடு? அதாவது இன்டலெக்சுவல்ஸ், அதாவது கொஞ்சமாவது புத்திசாலியாக பேசுகிறவங்களுடைய எண்ணிக்கை இவங்கக்கிட்ட இல்லை. அதாவது கொஞ்சம் நல்ல புத்திசாலியாக நான் பேசுவேன் அப்படிங்கிறவங்க யாருமே இந்த சைடில் இவங்க 2 பேர்த்தையுமே இல்லை, அதாவது இந்த எதிர்கட்சிகள்கிட்ட இல்லை. அது உங்களுக்கு புரியுதா? அதை பார்த்தா உங்களுக்கு தெரியுதா? இதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. இதாவது கட்சி இதை நியூஸில் பேசுகிறவங்க, இந்த சண்டை போடுறவங்க, இவங்களெல்லாம் விட்டுருங்க, தயவு செஞ்சு அந்த கணக்குக்கு வராதிங்க. அதாவது பொதுவான இன்டலெக்சுவல்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, பொதுவாக மூளையோடு இருந்து பேசுகிறவங்க,
ஒரு சைடு கட்சி எடுத்து பேசுவாங்க, ஒரு சைடு நிலம் எடுத்து பேசுவாங்க. இப்போ இவங்களுக்கு இந்த தட்டுப்பாடு இருக்குது, இவங்க 2 பேருக்கும் இந்த தட்டுப்பாடு இல்லை. இப்போ இங்கே ஜெயலலிதாவை பற்றி 2 விஷயங்கள் மட்டும் எனக்கு ஞாபகம் வருது, அதை சொல்கிறேன் உங்களுக்கு. கொஞ்சம் ஏதாவது இந்த கோர்வைக்காக சொல்கிறேன். இந்த அம்மா வந்து தமிழ்நாட்டுக்கு செஞ்ச துரோகம் அதெல்லாம் பற்றி நான் பேச வரல, அதெல்லாம் நிறைய இருக்குது. இந்த அம்மா இது நடராஜர் கோயில் என்ன பண்ணுச்சு அப்படிங்கிறதெல்லாம் உலகத்துக்கே தெரிஞ்சு, அதெல்லாம் விட்டுருங்க. இதை நம்ம இந்த அம்மாவுடைய நல்ல விஷயங்கள் இந்த விஷயத்தில் பற்றி மட்டும் பேசுவோம். இந்த அம்மா ஆட்சிக்கு வராங்க, ஜானகி சைடில் இருந்தவங்கெல்லாம் வந்து சரி ரைட்டு நம்மலாம் பெட்டியை கட்டிக்கிட்டு கிளம்ப வேண்டியதாங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது, பரவாயில்ல என்னை திட்டி இருந்தாலும் பரவாயில்ல வந்து சேர்ந்துக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஒரு அந்த அதாவது இந்த அம்மா தான் வந்து அவங்க வந்து ரொம்ப நல்லவங்க, அவங்க வந்து அதை பற்றி பேச்சு இல்லை. ஆனால் அவங்களுக்கு என்ன ஒன்று தெரியுதுன்னா, கட்சிங்கிறது ஒரு ஆள் நடத்த முடியாது, அதாவது ஒரே ஒரு ஆள் நடத்த முடியாது, நிறைய தலைவர்கள் வேணும், ஒரு ஊருக்கும் ஒரு தலைவர்கள் வேணுங்கிறது அந்த அம்மாவுக்கு தெரியும். நான் ஒருத்தர் தான், நான் வந்து என்னை எதிர்த்தீங்களா அப்படியே காணாமல் போயிருங்க, ஓடி போயிருங்க, வீட்டுக்கு போயிருங்கன்னு சொல்லியிருந்தா அந்த சமயம் நிறைய பேர் காணாமல் போயிருந்துருப்பாங்க. ஒரு பெரிய கோஷ்டி, அதாவது ஜானகியை எதிர்த்து, அதாவது ஜானகியை ஆதரித்தவங்க அத்தனை பேருமே அவங்கெல்லாம் வந்து வீட்டுக்கு போகலாம், அங்கே மூட்டை கட்டி இல்லைன்னா டிஎம்கேக்கு போயிடலான்னு முடிவில் இருந்தவங்கள இந்த அம்மா திருப்பி கூப்பிட்டு வாங்க அவங்க வேலையை பாருங்கள், டிஎம்கே ஏடிஎம்கேல தானே இருந்தீங்க, அவங்க வேலையை பாருங்கன்னு சொல்லி இது பண்ணாங்க. இதில் இன்னும் ஒரு பர்டிகுலராக ஒரு உதாரணம் ஒன்று சொல்கிறேன். ஒரு தலைவர் தமிழ் பயங்கரமாக, நீங்கள் அதெல்லாம் இது பண்ணிக்கோங்க, கண்டுபிடிச்சிக்கங்க. சும்மா உங்களுக்கு விஷயத்துக்கு மட்டும் சொல்கிறேன் உங்களுக்கு, சரியா? அவர் வந்து சரி இதெல்லாம் விட்டுவிட்டு நம்ம வேறு கட்சிக்கெலாம் போக முடியாது, நம்ம போய் எங்கேயாவது ப்ரொஃபஸராக சேர்ந்துருவோம் அப்படின்னு சொல்லி ப்ரொஃபஸராக வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் போய் அப்ளிகேஷனை கொடுத்து ப்ரொஃபஸராக ஹானரரி அண்ணாமலை யூனிவர்சிட்டியிலே வந்து அப்போ எம்ஏஎம், அதாவது முத்தையா செட்டியார் கண்ட்ரோலில் இருந்துச்சு. அது வந்து அவர் வந்து போய் கொடுத்தோன்னா அவர் வந்து ஓகே நீங்கள் ஹானரரியாக சேர்ந்துங்கன்னு சொல்லி உள்ளே சேர்த்துட்டார். இந்த விஷயம், அதாவது போலீஸ் இது எப்படி, அதாவது எப்படி இன்ஃபர்மேஷன் எப்படி பாஸ் பண்ணுறாங்க, அதை எப்படி நீங்கள் கேதர் பண்ணிக்கிறீங்கிறது ஒரு தலைவருக்குள்ள அடையாளம். இது ஒரு தலைவருக்குள்ள அடையாளம். அதாவது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், அதாவது அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்குள்ளே போய் ஒருத்தர் வேலைக்கு சேர்ந்துருக்காருங்கிறது ஒரு சாதாரண ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். இந்த இன்ஃபர்மேஷனை இந்த அம்மா காதுக்கு போயிடுது. உடனே இவருக்கு ஃபோன் பண்ணி, அதாவது முத்தையா செட்டியாருக்கு ஃபோன் பண்ணி, என்ன அவர் வேலைக்கு சேர்த்துருக்கீங்களா? ஆமாங்க, அவர் வந்து கையில் காசு இல்லைங்கிற மாதிரி ஏதோ சம்திங், ஏதோ அதனால் கொஞ்சம் ஏதாவது ஒரு இது பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நான் வந்து ஹானரரியாக போட்டிருக்கேங்கிற. அவரை வந்து பார்க்க சொல்லுங்க. அவர் வந்து பார்க்குறாரு, திருப்பி கட்சியில் சேர்த்துக்கிறாங்க. திருப்பி சொல்கிறேன், இந்த அம்மாவை பாராட்டலை, இது ஒரு தலைவருக்குள்ள குணம். நீ என்னையே 1000 எதிர்க்கலாம், ஆனால் உன்கிட்ட ஒரு திறமைன்னு இருக்குன்னா அதுக்கு நான் ஒரு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறது. இதை ஞாபகம் வச்சுங்க. நம்ம வந்து இந்த அம்மாவை பாராட்டில் வரல, திருப்பி சொல்கிறேன், இந்த ஒரு தலைவரோட குணம். அடுத்ததுக்கு வருவோம். இப்போ இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னடா? நான் பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா கேட்டு தெரிஞ்சுங்க, இல்லைன்னா விட்டுருங்க, இல்லைன்னா திட்டிட்டு போயிருங்க. இவர் ஒருத்தர் தனியாக ஒருத்தர் வேலை செய்கிறாரு இல்லையா? அந்த தனியாக வேலை செய்கிறாருங்கிறத பற்றி பார்க்காதீங்க. ஒரு முதலாளிக்கு கீழே ஒருத்தர் வேலை செய்கிறாருன்னு வைங்க. அதாவது ஒரு முதலாளி, அவருக்கு கீழே ஒரே ஒரு எம்ப்ளாயி இருக்காருன்னா அவருடைய நிலைமை எப்படி இருக்குன்னா இப்படி தான் இருக்கும். தலையில் கையை வச்சுக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்கணும். ஏன்னா எப்போ பார்த்தாலும் அந்த முதலாளி கண்ணிலேயே இருப்பீங்க, இந்த முதலாளியோட கண்ணோட்டத்திலேயே இருப்பீங்க. அவர் நோண்டிக்கிட்டே இருப்பார் உங்களை. இதை பண்ணிட்டியா, அதை பண்ணிட்டியா, சமைச்சு முடிச்சிட்டியா, அதாவது ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், இந்த வேலையை முடிச்சிட்டியா, அந்த வேலையை முடிச்சிட்டியான்னு நைன்னு நச்சுக்கிட்டு இருப்பார். ஓகே, இது ஒரு தனி மனுஷனுக்கு கீழே வேலை செய்கிறது. இந்த சைடு வாங்க. இது வந்து ஒரு கம்பெனி. ஏன்னா இந்த கம்பெனியில் ஒரு 10-15 தலைகள் இருப்பாங்க. ஒரு சிஇஓன்னு ஒருத்தர் இருப்பார், அதுக்கப்புறம் ஜிஎம்னு ஒருத்தர் இருப்பார், அதுக்கப்புறம் ஏஜிஎம்னு ஒருத்தர் இருப்பார், அதுக்கப்புறம் பல மட்ட தலைவர்கள் இருப்பாங்க. இந்த தலைவர்களுக்கு கீழே நீங்கள் ஒருத்தர் ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இன்வேரியபிளி, அதாவது
எங்கேயாவது இருந்து ஒருத்தர் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப்போ ஒரு இன்புட்டோ ஒன்று கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு மனச்சோர்வு வந்துச்சுன்னா உடனே என்னப்பா ஏன்பா இப்படி இருக்க, இந்தப்பா நீ போய் இந்த டெஸ்க்கு உனக்கு சரியாக வரலையாப்பா, அடுத்த டெஸ்கில் வேலை பார்ப்பா, அவனுக்கு கீழே வேலை பார்ப்பா, இவனுக்கு கீழே வேலை பார்ப்பா. உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. அதாவது ஒரு கம்பெனியில், ஒரு பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுக்கும் ஒரு தனி ஆள்கிட்ட ஒர்க் பண்ணுறதுக்கும் உள்ள வித்தியாசமே இதுதான். இப்போ இங்கே தான் நம்மளோட ஃபைனல் பாயிண்ட் வருது. இப்போ இந்த இன்டலெக்சுவல்ஸ் எல்லாம் எங்கே போகிறது? இப்போ இந்த குரூப் எல்லாம் டிஎம்கே விட்டுவிட்டு போகணும் அப்படின்னா இவர் மாதிரி ஆட்கள் வேற எங்கேயாவது போகணும். அதாவது இந்த ரஜீவ் மல்கோத்ரா மாதிரி ஆட்கள் வேற எங்கேயாவது போகணும்னா எங்கே போவாங்க? இப்போ இதுக்கு பதில் சொல்லுங்க நீங்க. இப்போ எங்கே போவாங்க இவங்க? எதிரில் என்ன வச்சிருக்கீங்க நீங்க? அவங்களுக்கு ஆப்ஷன் என்ன இருக்கு? பாருங்க, யோசிச்சு பாருங்க. இப்போ அந்த இன்டலெக்சுவல்ஸ் எல்லாம் இவர்கிட்ட வந்து பேசினா, இல்லை இவர்கிட்ட வந்து பேசினா புரியுமா? நான் வந்து டிஎம்கேவோடைய தலை வந்து புத்திசாலின்லாம் சொல்ல வரல. ஆனால் அது ஒரு பெரிய கம்பெனி. அந்த கம்பெனியில் ஒருத்தர் இப்போ டிஎம்கே அப்படியே எப்படி தலையை தாங்கி கொண்டு போய் எங்கே நிறுத்திடுறாங்கன்னு பார்த்தீங்களா? எங்கேயும் ஒரு அனாவசியமாக ஒரு பேட்டியில் போய் மாட்டிக்கிறதுக்கோ இல்லை ஒரு சிக்கலில் போய் மாட்டிக்காமல் அப்படியே தழுக்காக கூட்டிகிட்டு போய் தலையை காப்பாற்றிடுறாங்க. ஏன்னா அத்தனை பேர் அந்த கட்சியில் இருக்காங்க. இப்போ இவங்கெல்லாம் ரொம்ப மக்கள்லாம் சொல்ல வரல, புரியுதா? பட் ஆனால் விஷயம் யோசிச்சு பாருங்களேன். இவங்கக்கிட்ட அப்ரோச் பண்ணி இல்லை இவங்களுக்கு அவங்களுடைய தேவை, அவங்களுடைய அந்த கெப்பாசிட்டி புரிஞ்சு கூப்பிட்டுக்கிறதுக்கு இவங்க 2 பேருக்கும் திறமை இருக்கா? இப்போ உங்களுக்காக ஒருத்தர் போராடுறாருன்னு வைங்களேன், அவரை காப்பாற்றுறதுக்காவது உங்களுக்கு திறமை இருக்கணும் இல்லையா? அவரை சப்போர்ட் பண்ணி ஒரு இந்தப்பா நீ செஞ்சிருக்க எனக்காக அப்படின்னு தட்டி கொடுக்கறதுக்காவது ஒரு திறமை வேணும் இல்லையா? இந்த 2 பேர்ட்டையும் அது இல்லை. அதனால தான் இந்த இன்டலெக்சுவல் குரூப் எல்லாம் வந்து குதிச்சு எதிர்கட்சிக்கு போகாமல் இருக்காங்க. இல்லை நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் வந்து ஐயோ இவங்கள போய் சப்போர்ட் பண்ணி இவங்க நம்மளை திருப்பி சப்போர்ட் பண்ண மாட்டாங்களே. புரியுதுங்களா? இந்த ஒரு சூழ்நிலை உங்களுக்கு புரியுதா? இவங்களுடைய சூழ்நிலை உங்களுக்கு புரியுதா? இவங்கன்னு இல்லைங்க, இவங்கள மாதிரி எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. புரியுதுங்களா? இவங்கெல்லாம் வந்து போய் எங்கே போய் சேருவாங்க? இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டுக்கு வருவோம். இப்போ தமிழ்நாட்டில் 2 பேர் இருக்காங்க. அவங்க இந்தியாவில் இருக்காங்க, அவங்க தமிழ்நாட்டில். இவங்க 2 பேரும் தனி ஆட்கள், தனி கட்சி நடத்துகிறாங்க. அதாவது தனி மனித கட்சி நடத்துகிறாங்க. அதாவது நம்ம தான் இப்போ விஜய்க்கு அவருடைய ரசிகர்கள் சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ நம்மளை மாதிரி ஆட்கள் சீமானுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். ஆனால் கட்சின்னு பார்த்தீங்கன்னா சீமானுக்கு கீழே ஒன்றுமே கிடையாது, விஜய்க்கு கீழே ஒன்றுமே கிடையாது. புரியுதுங்களா? இப்போ நாளைக்கு இந்த பாரிசாலனையோ இல்லை இவர் மன்னனையோ யாராவது தாக்கிட்டா நான் பேசிக்குவேன். நான் வந்து ஒரு குரல் கொடுப்பேன். எனக்கு இருக்கிற இதுக்கு நான் ஒரு 1000 பேர் பார்த்தாங்கன்னா அது அவ்வளோதான். பட் தலைவர் எங்க? தலைவருக்கு கீழே ஒரு ஸ்ட்ரக்சர் வேணும் இல்லையா? இப்போ இவர் நிற்கிறாரு, யார்? மோடி நிற்கிறாரு. மோடிக்கு கீழே பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் இருக்காங்க? குத்துமைப்பா பாருங்க. மோடியை பிடிக்கல இல்லை, ஆனால் மோடிக்கு கீழே ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சுருக்காங்கல்ல. இப்போ டிஎம்கே பாருங்க, கீழே ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல. இதை தானே நான் சொன்னேன் உங்களுக்கு. என்ன சொன்னேன்? இந்த மாதிரி தனிமை ஒருத்தர்கிட்ட வேலை பார்க்குறதுக்கும் ஒரு கம்பெனி கிட்ட வேலை பார்க்குறதுக்கும் உள்ள வித்தியாசம் தான் இப்போ மேட்ருங்க. இப்போ நம்ம தமிழ் தேசியத்துக்கு சொல்கிறது என்னென்னா, கொஞ்சம் இந்த ஸ்ட்ரக்சரை வந்து ஸ்ட்ராங் பண்ணணுங்கிறது தான். அதாவது ஸ்ட்ரக்சர்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒரு பக்கா தலைவர் இருக்கணும். அப்படி பேரை சொன்னால் இப்போ துரைமுருகன்னா நமக்கு தெரியும், இவருன்னா தெரியும். இப்போ தெரியும். இப்போ ஒரு பொன்முடின்னா தெரியும். இப்போ நமக்கு பொன்முடியை தெரியாமல் இருக்குமா? துரைமுருகனை தெரியாமல் இருக்குமா? திருச்சியில் தெரியாமல் இருக்குமா? சிவாவை தெரியும். இது மாதிரி ஏன் நம்ம
நமக்கும் ஒரு 4-5 பேரை தெரியும். ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா அந்த கட்சியை வந்து ஒதுக்கிடுதோ ஏதோ ஒன்று பண்ணிடுது, புரியுதுங்க? இந்த மாதிரி இதுதான் வந்து இந்த தனி மனிதர்கள் கீழே வேலை செய்கிறதுக்கும் உள்ள நிலைமை இதுதான். இப்போ நமக்கு இவங்களுடைய நிலைமை என்னங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இவங்கெல்லாம் அடி வாங்குறாங்க, இவங்கெல்லாம் புத்திசாலிகள் தான். என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. ஏன் இந்த பெரியாரை போட்டு அடிக்கிறாங்கன்னா, ஏன் இந்த பெரியார் உள்ளே வந்து மாட்டிக்கிறாருன்னு புரிஞ்சுக்கிச்சா அவங்களுக்கு? இவங்கெல்லாம் பேசி அடி வாங்குறாங்க, இல்லை பேசி அடி வாங்குறாங்க, இல்லைன்னா பேசி அவங்களோட முகத்திரையை கழிச்சுக்கிறாங்க. இந்த பெரியார் ஏன் அடி வாங்குறாருன்னு தெரிஞ்சிச்சா அவங்களுக்கு கொஞ்சமாவது? ஏன்னா டிஎம்கேல ஒரு பிரச்சனை இருக்குது. அவங்களுக்கு ஒரு கொள்கை இதெல்லாம் எதுவும் கிடையாது, ஸ்ட்ரக்சர் வச்சுருக்காங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பெரியாரை கொண்டு வந்து நமக்கு முன்னாடி கொண்டு வந்து காமிச்சு நம்மளை டீவியேட் பண்ணி விட்டுறாங்க. இருக்கிற பிரச்சனையிலேருந்து டீவியேட் பண்ணிடுறாங்க. நமக்கு பெரியாரை அடிக்கணுங்கிறது ஒரு கான்செப்ட் இருக்குது, அது வேறு விஷயம். பெரியார்லாம் இல்லை, ஈவேர ராமசாமி நாயுடு, சரியா? அவரை அடிக்கணுங்கிறது ஒரு கான்செப்ட் இருக்குது. ஆனால் இவங்க நம்மளை என்ன பண்ணுறாங்கன்னா, கோர் பிரச்சனையும் வந்து கொஞ்சம் டைல்யூட் பண்ணுறதுக்கு இந்த வீரமணி மாதிரி ஒரு ஆட்களை வச்சுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் பெரியாருன்னு சொன்னோன்னா நம்ம இங்கேருந்து பெரியாரை அடிச்சிடுறோம். இவங்க வந்து எத்தனை பேர் சாராயம் குடிச்சு செத்தாலும் பரவாயில்ல, எத்தனை பேர் கத்தியை வச்சு வெட்டிக்கிட்டாலும் பரவாயில்ல, போலீஸ் ஸ்டேஷனில் என்ன நடந்துனாலும் பரவாயில்ல, அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் ஜாலியாக ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இது புரியுதா? பெரியார் எங்கேருந்து வந்து அடி வாங்குறாரு அப்படின்னு இவங்க கொண்டு வந்து உங்களுக்கு அடிக்கணுமா, வந்தாங்க அவரை கொஞ்சம் நேரம் அடிச்சுக்கிட்டு இருங்கன்னு சொல்லி விட்டுட்டு போயிடுறாங்க. அவங்களுக்கு பெரியார் மேலெலாம் பாசம்லாம் இல்லை, இந்த ஈவேர மேலெல்லாம் பாசம்லாம் இல்லை. அவங்களுக்கு இந்தாங்க அடிக்கிறது கொஞ்சம் நேரம் அவரை அடிச்சுக்கிட்டு இருங்க, நாங்கள் வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அதை வந்து மறைச்சிட்றாங்க. அங்கே என்ன நடக்குது, அங்கே என்ன ஊழல் நடக்குது, அங்கே எங்கே கோல்மால் நடக்குது அப்படின்னு. இப்போ லேப்டாப்பை பற்றி பேசணும், பொங்கல் பணம் கொடுக்குறாங்க, ஏமாத்துறாங்க, எலெக்ஷன் சமயத்தில் ஏமாத்துறாங்க, இதை பற்றியெல்லாம் பேச வேண்டியிருக்கு. ஆனால் பெரியாரை கொண்டு வந்து விட்டு அவர் வாங்கிக்கிட்டு அவர்கிட்ட அடி வாங்கினதுனால அவரை அடித்ததுனால நமக்கு ஒரு திருப்தி வந்து நம்ம கொஞ்சம் அமைதியாயிடுறோம். அதனால தான் பெரியார் இங்கே சுற்றிக்கிட்டு இருக்காரு. பெரியாருக்கு சுற்றுறதுக்கு வந்து வேறு ஏதோ காரணம்லாம் நீங்கள் நினச்சிக்காதீங்க, சரியா? பெரியாரை இவங்க தான் கொண்டு வந்து நம்மக்கிட்ட விட்டுட்டு போகிறாங்க. ஸோ இப்போ இன்டலெக்சுவல்ஸ் விஷயத்துக்கு வருவோம். நமக்கும் தேவை, அதாவது தமிழ் தேசியத்துக்கு தேவை, அவங்களுக்கும் வேறு இடங்கள் தேவை போகிறதுக்கு. அந்த வெற்றிடத்தை நம்ம தான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அங்கே வேறு ஒன்றுமே இல்லை, அதை நிரப்பியே ஆகணும். இவங்கெல்லாம் எங்கேயாவது போய் உட்காரணுன்னா அங்கே ஒரு சேர் வேணும், அங்கே உட்கார்றதுக்கு ஒரு கட்சி வேணும், ஒரு பலம் வேணும், ஒரு கட்டமைப்பு வேணும். இவங்களெல்லாம் ஈர்க்கிறதுக்கு ஒரு அமைப்பு வேணும், ஒரு அமைப்பு ஸ்ட்ரக்சர் வேணும். அதை கொஞ்சம் நம்ம பார்த்து வளர்த்துக்கணுங்கிறது தான் இந்த பதிவு. இதுதான். பொங்கல் வாழ்த்துக்கள். மீண்டும் நன்றி, வணக்கம்.